நாடாளுமன்ற தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை தெரிவிக்கலாம். மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு என்பது இன்று காலையிலிருந்து நடைபெற்று வந்தது. அந்த அடிப்படையில் காலையில புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியும், அதாவது தென்காசி மக்களவை தொகுதியும், அதே போல எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் மக்களவை தொகுதியும் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இன்று மாலை சுமார் 5 மணி அளவில் தேமுதிகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த அடிப்படையில் தேமுதிகவிற்கு 5 இடங்கள், எஸ்டிபிஐக்கு 1 இடமும், புதிய தமிழக கட்சிக்கு 1 இடமும் ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், அதே போல பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் இது நேரடியாக அதிமுக 33 மக்களவை தொகுதியில போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 33 தொகுதிகளில் முதற்கட்டமாக 16 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை இன்று காலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். எஞ்சிருக்கக்கூடிய 17 மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை நாளை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் புரட்சி பாரதம் தொடர்ந்து ஒரு தொகுதி கேட்டு வந்தாங்க. அதுல குறிப்பா விழுப்புரம் தனி தொகுதி அல்லது திருவள்ளூர் தனி தொகுதி ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை கேட்டிருந்தாங்க. ஆனால் விழுப்புரத்தில் நேரடியாக அதிமுகவே களம் காண்கிறது. திருவள்ளூர் தனி தொகுதியை பொறுத்தவரை தேமுதிகவிற்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில புரட்சி பாரதத்திற்கு இந்த முறை தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே நேரடியாக அதிமுக இந்த முறை 33 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 33 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. இதன் மூலமாக நேரடியாக அதிமுக போட்டியிடக்கூடிய இந்த இடங்கள்ல 16 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில 17 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை நாளை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.